இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ சகல, சாரிப்பா. ஏங்க அப்படி பண்ணீங்க? இல்லப்பா, நீ ஏதாவது பண்ணணும்னு சொன்னியா? என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஆர்வத்துல இந்த மாதிரி பண்ணிட்டப்பா. என் மனசுல இருந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. நீ எந்த பிரச்சனையும் இல்லாம வரணும், எந்த பிரச்சனையும் இல்லாம போகணும். அது மட்டும்தான் இருந்துச்சா? அதுக்காக பண்ண போய் இந்த மாதிரி ஆயிப்போச்சுப்பா. சாரிப்பா. அவங்களுக்கு எதனா ஆயிருந்தா என்னங்க பண்ணுவீங்க? தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. சரி சகல. மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, ஈஸ்வரி எப்படியோ சமாளிச்சாச்சு. நாங்க சொல்றதெல்லாம் அவன் நம்பிட்டா. இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. இல்ல மாமா, அத்தை கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்திருக்கும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நம்ம சொல்றதை நம்பி இருக்க மாட்டாளா? ஆமா மாமா, அவங்க இல்லாத நேரத்தில் வந்துட்டு போனதால கண்டிப்பா அவங்களுக்கு டவுட் வந்திருக்கும். வேற எதனா ஒரு வழியில கண்டிப்பா என்னை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. என்னப்பா, பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா அது வேற ஏதோ ரூபத்துல வரும்னு சொல்றியே. அத்தைக்கு நீதானு தெரிஞ்சா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்களேப்பா. மாப்பிள்ள, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிப்போம். கவலைப்படாதீங்க மாமா, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சரிங்க மாப்பிள்ள. சரி சகல, வச்சுறேன். எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். சரி, ஓகே. தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? ஓகே சார். ஓகே சார். சரி சார். ஹலோ. ஹலோ சார், நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், ரேவதியோட ஆக்சிடென்ட் விஷயமா எதனா தெரிஞ்சா சார்? சார், நாங்க அரெஸ்ட் பண்ணி இருந்தா உங்களுக்கு தகவல் சொல்லாமே இருந்திருப்போம். சில டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அத பத்தி வேணா சொல்றேன் சார். சொல்லுங்க சார். இத விசாரிச்சதுல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கிற மாதிரி தெரியுது சார். நூத்துக்கணக்கான பசங்க பெண்களை ஆபாசமா வீடியோ எடுத்து நெட்ல அப்லோட் பண்றாங்க. அவங்கெல்லாம் வெறும் டூல்ஸ் தான். அந்த பசங்களை விசாரிச்சா அவங்களுக்கு மேலன்னு அப்படியே செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கு. கடைசியில எல்லாருக்கு மேல ஒரு பாஸ் இருக்கான். அவன் பேர் ரெட்னு சொல்றாங்க. விசாரணையில எங்களுக்கு அப்படிதான் சார் தெரிய வந்துச்சு. அவன் தான் நூத்துக்கணக்கான பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி பெண்களை ஆபாசமா வீடியோ எடுக்க வச்சு நெட்ல போட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். அவனை தான் சார் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன, சிக்க மாட்டேங்கிறான்.